மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா முடிந்த பிறகாக நடிகர் விஜய் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் விஜயை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்களின் கூட்டம் அங்கு அலைமோதியிருக்கிறது. நடிகர் விஜயை பார்த்து ரசிகர்கள் ஆரவாரம் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மலேசியாவில் இசை வெளியீட்டு விழா முடிந்த பிறகாக நடிகர் விஜய் சென்னைக்கு திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் நடிகர் விஜய் வந்த பொழுது ரசிகர்களின் கூட்டம் அலைமோதி இருக்கிறது. ரசிகர்கள் நடிகர் விஜயை நோக்கி ஆரவாரம் செய்த அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். கூட்ட நெரிசலில் சிக்கிய விஜய் கீழே விழுந்ததால் அங்கு ஒரு பரபரப்பான சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய் வணக்கம். இசை வெளியீட்டு விழாவிற்கு பிறகாக நடிகர் விஜய் சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தற்போது ரசிகர்களின் கூட்டத்தால் அங்கு கீழே விழுந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தும் அங்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது? நடிகர் விஜயினுடைய கடைசி திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா என்பது நேற்று மலேசியாவில் இருக்கக்கூடிய மலேசியாவினுடைய தலைநகரான கோலாலம்பூரிலே நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் நேற்று கலந்து கொண்டு பேசிய பிறகு இன்று பிற்பகல் மலேசியாவில் இருந்து புறப்பட்டு தற்பொழுது சென்னை வந்தடைந்தார். சென்னை தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக சென்னை விமான நிலையத்திலே ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருந்தார்கள். அந்த கூட்டத்திலே தற்பொழுது விஜய் அங்கு அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அந்த ரசிகர்களுடைய கூட்டத்திற்கு மத்தியிலே நடந்து வந்து தற்பொழுது கார் ஏறி புறப்பட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே நடிகர் விஜய் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே ரசிகர்களுடைய கூட்டம் என்பது அலைமோதி காணப்படும். இந்த வகையிலே அரசியல் வருகைக்கு பிறகு அவர் தற்பொழுது இந்த கடைசி திரைப்படம் ஜனநாயகன் என்ற திரைப்படத்திலே நடித்து முடித்திருக்கிறார். அந்த திரைப்படம் ஜனவரி 9 திரைக்கு வர இருக்கின்றது. இந்த படம் விஜயினுடைய கடைசி திரைப்படம் என்பதனால அதிக எதிர்பார்ப்பு என்பது இருந்தது. விஜய் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடக்கக்கூடிய அந்த இடத்திலே என்ன பேச போகிறார், கடைசியாக அவர் சொல்லக்கூடிய குட்டி ஸ்டோரி என்பது இருக்கும் போன்ற பல கருத்துக்கள் வெளியான நிலையிலே அதையெல்லாம் முடித்துக்கொண்டு மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே அந்த இசை வெளியீட்டு விழாவை முடித்துக்கொண்டு இன்று பிற்பகல் மலேசியாவில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு விமானம் மூலம் புறப்பட்டு சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவரை வரவேற்க கட்டுக்கடங்காத கூட்டம் சென்னை விமான நிலையத்திலே குவிந்து காணப்பட்டிருந்தது. அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே விஜய் தள்ளாடி நடந்து தற்பொழுது அவருடைய வாகனத்திலே ஏறி இருக்கிறார். அங்கு சில நேரங்கள் தள்ளுமுள்ளும் ரசிகர்களுக்கு மத்தியிலே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் கால் தருமாறி கீழேவும் விழுந்து அந்த காரின் உள்ளே ஏறி தற்பொழுது புறப்பட்டிருக்கிறார்.